இல்ல இப்போ ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் போன்ற நபர்களுக்கு ஒரே வடிகளாக விஜய் தானே இருக்க முடியும். ஏன்னா திமுக அவங்களால போக முடியாது, அதிமுகலையும் சேர்த்துக்கிறதுக்கு வழி இல்ல. அப்படின்றப்ப உங்களுக்கு விஜய் தான் திமுகல போலாம், அதிமுகல தான் வழி இல்ல, முடிஞ்சு போச்சு. டோரை நல்ல பெரிய பூட்டா போட்டுட்டு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் மூலியமா திண்டுக்கல்ல இருந்து பூட்டை வாங்கிட்டு வந்து போட்டு பூட்டிட்டாரு. அவர் தான் பொருளாளர் கட்சியில. பூட்டியாச்சு, முடியாச்சு. நான் தோத்தாலும் சரி உங்களுக்கு என்ட்ரி உள்ள இல்ல. போய் கூட்டணும். அப்போ அமித்ஷாவை கூட்டினு வரியா, மோடியை கூட்டினு வரியா, யாரை வேணா கூட்டினு போ. டெல்லி போ, ஹாங்காங் போ, சைனா போ. டெல்லிக்கு யாருன்னா போனீங்க பியூஷ் கேரியரை பிடிங்கிடுவேன். அதிமுகவோட பொதுச் செயலாளர் நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன். அப்புறம் என்னை மீறி யாருன்னா ஒரு அடி இதுக்கு மேலே எடுத்து வச்சிங்கன்னா என்னோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்கன்றதை காட்டிட்டு இருக்காரு. அதனால் இந்த கெடு வைக்கிறது 10 நாளுக்கு நாங்கள் பார்ப்போம், அதற்கு பின்னாடி இந்த கழகம் ஒன்றாக இருக்க வேண்டும், இந்த ஸ்லோ மோஷன் ரியாக்ஷன்லாம் இல்லை, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காப்புல. அதனால் அங்கே கேட்டு க்ளோஸ்டு. மேபி ஸ்டாலின் சார் கிட்ட போயிட்டு, சார் எனிமிக்கு எனிமி நண்பன் பாலிடிக்ஸில் சொல்லுவாங்க சார், அதனால் வி ஆர் ஆல் கம்மிங் ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், உங்களுக்கே தெரியும், ஆனால் நீங்கள் பார்த்து ஏதோ கொஞ்சம் சீட்டு கிட்டு கொடுத்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லிட்டு நீங்கள் தூக்கியிருக்கலாம் மனோஜை, அவரை சொல்லாமல் வராமல் நீங்கள் தூக்கிட்டீங்க. இப்படி போச்சுன்னா எத்தனை பேர் சேருவாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ், நாங்களே வந்துடுறோம், சீட்டு எதுனா பார்த்து கொடுங்க. சரி, நம்ம நோக்கம் என்னங்க ஐயா, எடப்பாடி பழனிசாமி வீத்தணும், அவ்வளோதான். நீங்கள் முதல்வராக இருங்க, எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை, நல்லா தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே. அப்புறம் அவர் கூட மகன் இருக்கிறார் இல்லையா, நம்ம ஓபி ரவீந்திரநாத், என்னப்பா ரவி, ஆமாப்பா கரெக்டு தான்ப்பா, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் குடும்ப அரசியல் கிடையாது. இது செங்கோட்டையன் அவர்களுக்கு இது குடும்ப அரசியல் கிடையாது. சசிகலா அவர்கள் சித்தி டிடிவி தினகரன், அதுக்கப்புறமா டாக்டர் வெங்கடேஷ், அதுக்கப்புறமா திவாகரன், இவங்கெல்லாம் இதெல்லாம் குடும்ப அரசியல் கிடையாது. இதெல்லாம் என்ன சொல்கிறது, ரெட் கிராஸ் சொசைட்டி. இந்த ரத்த தான முகாம் வங்கியெல்லாம் நடத்துவாங்க இல்லைங்களா, நம்ம ரத்தம் கொடுக்கறதுக்கு வராங்க. ஆனால் சொல்லி வச்சது போல கொடநாடு கொலை வழக்கை கையில் எடுக்கிறாங்க. டிடிவி, செங்கோட்டையன் போன்ற நபர்கள் சொல்றாங்க, கொடநாடு கொலை வழக்கை ஏன் ஸ்பீடப் பண்ணல, நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, பி டீம் யாரு, திமுக பி டீம் எடப்பாடி தான், இவங்க ஒரு குற்றச்சாட்டு. தூக்கத்துல இதை மக்கள்கிட்ட விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அடிப்படையில் அதிமுக தொண்டர்களோ திமுக தொண்டர்களோ எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினோட பி டீமோ இல்லை ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொன்னா தொண்டை தூக்கத்தில் யாராவது குஷ்டு வளர்றதுன்னு கேட்பாரா, கேட்க மாட்டாங்களா? நான் நகைச்சுவைக்காக சொல்ல, அடிப்படையில் திமுக தொண்டருக்கு ரெட்டலையை பார்த்தா கடுப்பாவாங்க.